ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சுமார் 8,000 கோடி ரூபாய் மதிப்புமிக்க கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் தமிழக ஊடகத்தில் பேசியிருப்பதை அதை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை என்ஹான்ஸ் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கட்டெழுப்ப இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆன பிறகும் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆன நிலைமையில ஆசிப் முனீர் சொன்ன ஃபெயில்டு மார்ஷல் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். ஈஸ்டில் இருந்து மட்டும் இனிமேல் இந்தியாவுக்கு த்ரெட் வராது, வெஸ்ட்டில் இருந்தும் த்ரெட் வரும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அப்போ அதற்கும் இப்போ இந்தியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த 8,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் உலகின் 2வது பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய நாட்டை அப்படியே சோக் பண்ணுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்கவே வியர்டாக இருக்குல்ல. வெறும் 8,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு உலகின் 2வது பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய நாட்டையே நம்ம கட்டி போட முடியுமா? ஆமாம், முடியும். இன்னைக்கான காணொலியில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் தமிழ் டிஃபென்ஸ் டிகோட் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். லெட்ஸ் டைவ் இன்டு இட். மலாக்கா டைலமா, இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் சீனர்களின் ஒவ்வொரு மனதிலும் இந்த மலாக்கா டைலமா அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒரு பயமுறுத்தும் டேர்மாக தான் இருக்கு. 2023 சீனாவின் பிரசிடென்ட்டாக இருந்த ஹியூ ஜின்டோ மலாக்கா டைலமாவை பற்றியும் மலாக்கா சீனாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது அண்ட் இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதையும் அவர் விவரமாக சொல்லியிருந்தாரு. ஹவு மலாக்கா ஸ்டேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சீனா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூவோட கொண்டு வர போகிறேன். சுமார் 312 பில்லியன் மதிப்பு மிக்க சீனாவுக்கு தேவையான க்ரூட் ஆயில் வருஷந்தோறும் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை நம்பி தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய மொத்த க்ரூட் ஆயில் தேவையில 80% க்ரூட் ஆயில் தேவை இந்த 2.8 கிலோமீட்டர் நேரோ வைட் ஸ்ட்ரெயிட்டை நம்பி தான் இருக்கு. சீனாவின் மொத்த கடல்வழி வணிகத்துல 2 மடங்கு வணிகங்கள் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் கடல் வழி தரத்தை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 15 மில்லியன் க்ரூட் ஆயில் பேரல்கள் இந்த கடல் வழி தரத்தை பயன்படுத்தி சீனாவுக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் தான் சீனாவின் மொத்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சீனாங்கிற உலகின் 2வது பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய முக்கியமான கடல் வழித்தடமாக அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் க்ளோஸ் ஆச்சுன்னா மொத்த சீனாவும் ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாஸ் அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடியது. சரி, வேற வழித்தடங்களே அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் வழி இல்லாமல் அவங்களுக்கு வரக்கூடிய ஆயில் ரூட் அப்படிங்கிறது அதுல இருந்து அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஆயில் அப்படிங்கிறது வெறும் 3.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே, அவ்வளோதான். இதை வச்சு அவங்களால ஒரு நாள் தேவையை முழுமையாக பூர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இந்த டிபெண்டன்ஸியை இன்னும் மோசமாக்கும் விதமாக அமெரிக்கா எப்படா சீனாவின் மெரிடைம் லைனை சோக் பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சவுத் சைனா சீல சீனா பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை தைவான் கூட சீனா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கி ஈரானுக்கு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற விவகாரத்தை எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு சீனாவின் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட்டேஷனை எப்படா சோக் பண்ணலாம், எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் கன்னிங்காக பார்த்துட்டு இருக்கிறான். இதனாலேயே இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது சீனாவிற்கு அபரிவித முக்கியத்துவமாக மாறுது. சரி, இதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு இப்போ நீ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுக்கும் மலாக்கா டைலமாக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்தியா சுமார் 8,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியான ஒரு கட்டமைப்பை மேம்படுத்துறாங்க கிரேட் நிக்கோபார்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அது வெளியில் காட்டக்கூடிய ஒரு பிம்பம் தான். டீப் இன்சைட் நம்ம போய் பார்த்தோம்னா கிரேட் நிக்கோபாரா ஃபார்வர்ட் மிலிட்ரி பேஸாக இந்தியா மாத்துறாங்க. இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டும் இதோடைய ஜியாகிரபிக்கல் லொகேஷனும் இப்போ சீனாவை உண்மையாலுமே ஒரு பயத்துக்கு தள்ளி இருக்கு. இந்த மேப்ல பாருங்க, உங்களுக்கு நான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது தான் அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் கடல் வழித்தடம். இது ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸ்கேட்டரான பல ஐலாண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அண்ட் கிரீன் கலர்ல ஒரு லைன் போட்டிருப்பேன், அதுதான் த என்ட்ரன்ஸ் ஆஃப் மலாக்கா. ஸோ என்ட்ரன்ஸ் ஆஃப் மலாக்கா பே ஆஃப் பெங்கால நிக்கோபார் ஐலாண்டு ஒட்டி இருக்கு, அந்த வாய்ப்பகுதின்னு சொல்லலாம். ஸோ அந்த வழியாக தான் பெரும்பான்மையான சீனாவுக்கு தொடர்புடைய சீனாவுக்கு சரக்கு கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் போயிட்டு வரக்கூடிய வழித்தடமா இருக்கு. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோபார் ஐலாண்டை நம்ம ஃபார்வர்ட் மிலிட்ரி பேஸாக வச்சா என்ன ஆகும்? ஜஸ்ட் இமேஜின் தட் இட்ஸ் அ நைட்மேர் ஃபார் சைனாவா மாறும். ஸோ அதுதான் இப்போ இந்தியா பண்ண போறாங்க எக்ஸாக்ட்லி. சரி, ஃபார்வர்ட் பேஸ்னா ஜஸ்ட் 4-5 ரேடார் ஸ்டேஷன் அங்கே அமைக்கிறாங்க, ப்ரெசன்ஸ் அங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பேசிவ் ரெக்கானிசன்ஸாக இந்தியா பண்ண போகிறது இல்லை. ஆக்டிவ் ரெக்கானிசன்ஸ் அதை ஏரியா டினையலாக மாற்ற போகிறாங்க. A2RAD நம்ம இதை சொல்லுவோம். இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே 16 மில்லியன் TEU கெலாட்டே பேவை கொண்டு வரது தான். இது நேரடியாக சீனா இதயத்திலேயே அடிக்கிற மாதிரி.
டிஇயு அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய பெரிய கார்கோ வெசல்ஸ் எல்லாம் வருதுங்க இல்லையா? ஸோ அதோடைய கார்கோ கேரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொண்டு கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடியது தான் டிஇயு அப்படின்னு சொல்லப்படுது. கெலாட்டே பே அப்படின்னா மிகப்பெரிய ராட்சச கப்பல்கள், கார்கோ கொண்டு வரக்கூடிய கப்பல்களை நிறுத்தும் இடமாக இது மாற்றப்படுது. ராட்சச போர் கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இந்தியாவின் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கொண்டு வந்து நிறுத்த முடியும். வெறும் இந்த மாதிரி போர் கப்பல்களை தான் நிறுத்த முடியுமான்னு கேட்டா, சப்ஸ், நியூக்ளியர் சப்ஸை கூட இந்த இடத்துல நிறுத்த முடியும். அதற்கான ஃபெசிலிட்டியும் இந்த 16 மில்லியன் டிஇயுக்குள்ள அடங்கும். அடுத்து 4000 மீட்டர் புதிய நீளமான ரன்வே. இது மல்டி பர்பஸ் ரன்வேவாக இந்தியா உருவாக்குறாங்க. அதாவது சிவிலியன் ஏர்கிராஃப்ட் கேரியரும் வரலாம், இல்லை கார்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மிலிட்ரி கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியரும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் லைக் சுகோய் மாதிரியான, ரஃபேல் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸும் டேக் ஆன் அண்ட் டேக் ஆஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரியான ரன்வே ஸ்டேஷனை இவங்க கட்டுறாங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, C4ISR கமாண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், சர்வைலன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரெக்காக்னிசன்ஸ். இந்த ஆப்ரேஷனை நடத்தக்கூடிய ஒவ்வொரு சென்டர்களை உள்ளடக்கியது தான் C4ISR சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இந்தியா இந்த இடத்துல நிறுவ போறாங்க. இந்த பேஸ் நிறுவம் காரணத்தினால எந்த ஒரு சீன போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி, இல்லை உளவு விமானமா இருந்தாலும் சரி, இல்லை நீர்மூழ்கிகளா இருந்தாலும் சரி, இந்திய பெருங்கடலுக்குள்ள பே ஆஃப் பெங்கால்குள்ள வருதுன்னா அது கண்டிப்பா இந்தியாவுடைய கண்ணுல தட்டுப்படாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடார்ஸ் இந்த C4 ஸ்டேஷனுக்குள்ள இவங்க கொண்டு வர போறாங்க. அண்ட் இது இல்லாம ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ்க்கு தேவையான சில வெப்பன்ஸ் அண்ட் சில வெஹிக்கல்ஸ் இந்த இடத்துல வரப்போது. அது டிஸ்க்ளோஸ்டாக இருக்க ஒரு சில பேர் மட்டும்தான் வெளியில் வந்தது, கம்ப்ளீட்டாக பேர் வெளியில் வரல. அதன் காரணமாக இந்த இடத்துல நானும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. இதற்கு பேரலா அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஷிப்மெண்டேஷன் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இது நாள் வர இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் தருணம் வர இந்த மலக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக கார்கோ வெசல்ஸ் போயிட்டு வருது, இந்தியாவுக்கு தேவையான கார்கோ கூட அந்த வழியாக வருது அப்படின்னா அது மலேசியா இல்லை சிங்கப்பூர் மாதிரியான பேஸ்களை வச்சு தான் இந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நடக்கும். அங்கே வச்சு தான் டாக் செய்யப்படும். இதனால இந்தியா பல ரெவன்யூவை மலேசியா, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளுக்கு கார்கோ ஹேண்ட்லிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டி வந்தது. ஆனால் இப்போ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டுக்குள்ள இந்தியாவே அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியை கொண்டு வரும் காரணத்தினால இந்தியா இனிமேல் அந்த வேலையை எடுத்து நடத்தும். அடுத்து 450 மெகாவாட் கேஸ் இல்லாத சோலார் மூலியமாக பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். அது கடைசியாக ஒரு மினி டவுன் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்க போகிறாங்க. மிலிட்ரி ரீதியான அப்கிரேட்ஸ், இன்னொரு பக்கம் அந்த மிலிட்ரியை சப்போர்ட் பண்ணக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு ரீதியான அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டுக்குள்ள இந்தியா சைலண்டாக கொண்டு வராங்க. நேச்சுரலாக நமக்கு கிடைத்த ஒரு அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஃப்ளீட்டை இப்போ இந்தியா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேர்ல் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், முத்து மலையை கம்ப்ளீட்டாக உடச்சி எறியக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். ஸ்ரீலங்காவுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகமாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய காடர் துறைமுகமாக இருக்கட்டும், மியான்மருடைய கியாக்பியா துறைமுகமாக இருக்கட்டும், இதெல்லாமே சீனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்லின் ஒரு பேர்ல். இதை வச்சு இந்திய ரீஜனை அப்படியே ஒரு என்சர்க்கிள் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வெப் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் வரை இந்தியா இதை எதிர்கொள்றதுக்கு டிஃபென்சிவ் மேனரில் செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவி மிசைல் டெஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், சப்மெரின் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரியான வேலைகளை இந்தியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இந்த பேர்ல் ஆஃப் ஸ்ட்ரிங்கை மியான்மரில் வச்சு உடச்சி எறியுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மேப்பில் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் கரெக்டாக எங்கே இருந்துச்சு, மியான்மர் கிட்ட இருந்து வரும்போதும் இந்த அந்தமான் நிக்கோபாரோடைய வழித்தடங்களில் தான் இந்த மலக்கா ஸ்ட்ரெயிட்டோடைய என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ சீனாவுடைய எந்த ஒரு அதிநவீன போர்க்கப்பலாக இருந்தாலும் எந்த ஒரு அசட் ஐஓஆர் பகுதிக்குள்ளே வரணும், இல்லைன்னா இந்த பேர்ல் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேர்லுக்கு வரணும் அப்படின்னா இந்த மலக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் இன் அண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம C4ISR மற்றும் A2 பண்ணும் காரணத்தினால அந்த இடத்துல என்ன வருது ஏது வருது அப்படின்னு நம்மளுடைய அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர்னால ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் அவனுடைய பேர்ல் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம விசிபிலிட்டிக்குள்ளே வரும். இந்த நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து வெறும் 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோகோ ஐலாண்ட், அந்த கோகோ ஐலாண்ட் மியான்மருக்கு சொந்தமானது. அந்த ஐலாண்டை இந்தியாவுக்கு எதிரான உளவு தீவாக சீனா பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவன் கிட்ட இந்தியாவுக்கு கிட்ட ஸ்பை பேஸை கொண்டு வரணும், ராணுவ ரீதியான நகர்வுகளை நகர்த்துறானோ அது எல்லாமே இனிமேல் நம்மளுடைய கண்காணிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டியதாக இருக்கும். இதனால அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பெரிய அளவுக்கு அவன் குறைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவான். இந்த ஃபீல்டு மார்ஷல் ஆசிஃப் முனீர் சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா, வெஸ்ட்ல இருந்து கூட உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்தியா அப்படின்னு. ஈவன் அந்த பங்களாதேஷை கூட இப்போ இருக்கும் அந்த அசௌகரியமான நிலை காரணமாக அரசியல் ரீதியாக சீனா அதை கையகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சிட்டங்காங் துறைமுகமாக இருக்கட்டும், மாங்லா துறைமுகத்தில் ஏதோ ஒரு துறைமுகத்தை அவனோட பேர்லாக மாற்றினா கூட இந்தியாவுக்கு கவலை இல்லை.
ஏன்னா டீப் சவுத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய பேஸ் மூலியமாக இந்த சிட்டகாங் மற்றும் மாங்லா துறைமுகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ கம்ப்ளீட் ஓவர்வியூ ஒரு சைடு ஃபுல்லாமே பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரே ஒரு பேஸை ஆக்டிவேட் பண்ணும் காரணத்தினால நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவிற்கு முக்கியத்துவமானது, சீனாவிற்கு எந்த அளவுக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம நினைச்சோன்னா ஒரு புல்லட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் அவனுடைய கம்ப்ளீட் எக்கனாமியை ஸ்டோப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய உண்மையான காரணமாக இருக்கு. நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதை பற்றி என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் கொண்டு வரதன் மூலியமாக நிக்கோபாரில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அளிக்கப்படுது, நேச்சுரல் இன்ஸ்டெபிலிட்டியை அந்த ஒரு இடத்துல கொண்டு வரீங்க அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. சர்ப்ரைசிங்லி இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னால அடி வாங்கக்கூடிய சீனாவும் இதே கிளைமை தான் வைக்கிறான். குளோபல் ஸ்டேஜில் இந்தியாவின் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டெபிலிட்டியை நிக்கோபார் ஐலாண்டை சுற்றி உருவாக்கும். ராகுல் காந்தியும் அதே சொல்றாரு, சீனாவும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் செக்யூரிட்டியும் சீனாவின் பேக்டோர் ப்ரெசன்ஸும் பிரித்து பார்க்கக்கூடியதாக இல்லை. சீனாவின் பேக்டோர் ப்ரெசன்ஸை க்ளோஸ் பண்ணாதான் இந்தியாவின் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் அடையும். ஸோ அதற்கான வேலை தான் இந்த 8,000 கோடி ரூபாய் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ இது மூலியமா ஏதோ ஒரு நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்லை இதோடைய முக்கியத்துவம் மற்றும் ஆழமான கருத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுங்க. இதற்கு முன்னாடி போட்ட காணொலியே பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ இப்போ தான் திருப்பி நம்ம மொமெண்டம் நம்ம கெயின் பண்ணுறோங்கிற காரணத்தினால வீடியோ கூட எங்கேஜ் பண்ணுங்க. லைக் பண்ணுறதோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதோ, இல்லை சேனலுக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் கொடுக்குறதோ, அது மாதிரியான ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களை மாதிரி பல தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் லவர்களுக்கு போய் சேரும். ஸோ அவங்களும் விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆழமாக தெரிஞ்சுப்பாங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.